வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. நேயர்களே, கடந்த நாட்களில் ஆசரிப்பு கூடாரம் என்ற தலைப்பில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு தேவையானவைகளை கற்றுக்கொண்டோம். இன்று லேவியராகம புத்தகத்தை எவ்வாறு பகுதிகளாக பிரித்து படிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதாகமத்தின் கடினமான புத்தகம் என்று கருதப்படும் லேவியராகம புத்தகத்தை நாம் கற்று வருகிறோம். லேவியராகமம் கடினமான பகுதி என்று கருதப்படுவதால் முதலாவது ஆசரிப்பு கூடாரத்தை குறித்ததான பழைய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தையும் புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தையும் கடந்த நாட்களில் கற்றுக்கொண்டோம். இப்போது நாம் லேவியராகம புத்தகத்திற்குள் கடந்து செல்வோம். சாதாரணமாக மக்கள் லேவியராகம புத்தகத்தை படிக்கும்போது இது கடினமான பகுதி என்று கருதி வேதாகமத்தை மூடிவிடுவார்கள் என்று கடந்த சில நாட்களுக்கு முன் குறிப்பிட்டேன். அவர்கள் ஆதியாகமம், யாத்ராகமம் ஆகிய புத்தகங்களை படிக்கும்போது விரும்பி படிப்பார்கள். லேவியராகமம் அவர்களுக்கு புரியாது. அதற்கு ஒரு காரணம், லேவியராகமம் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்யும் ஆசாரியர்களின் கையேடு ஆகும். ஆசாரியர்கள் தவிர மற்றவர்கள் இந்த புத்தகத்தை புரிந்து கொள்வது கடினம்தான். வேதாகமத்தில் உள்ள எல்லா பகுதியும் தேவனால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவைகள். ஆனால் அதிலுள்ள எல்லா பகுதியும் எப்போதும் நம்மை உற்சாகமூட்டுவதாக காணப்படாது. ஆசாரியர்களின் கையேடாக்கிய லேவியராகமத்தில் மிருகமானது எவ்வாறு பலியிடப்பட வேண்டும், அதன் பாகங்கள் எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்பவைகள் கருத்தாக எழுதப்பட்டுள்ளது. இந்த பகுதி 23ஆம் சங்கீதத்தைப் போலவோ அல்லது அன்பை போதிக்கும் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தைப் போலவோ உற்சாகம் மூட்டக்கூடியதாக இல்லை. இதனால் இந்த புத்தகம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கருத்தான சத்தியங்களை எடுத்துக்கூற முடியுமா என்று சிந்திப்போமானால் அது சரியாகாது. இந்த புத்தகத்தில் மிகவும் அழகான சத்தியங்கள் இடம்பெறுகிறது. அவற்றில் ஒன்றிரண்டை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவது, இந்த புத்தகம் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முதல் 7 அதிகாரங்களில் ஆசாரியர்கள் செலுத்த வேண்டிய பலிகளை குறித்து எழுதப்பட்டுள்ளது. ஆசாரியர்கள் எவ்வாறாக பலியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை மட்டும் கூறாமல் பலியை குறித்த உள்நோக்கத்தையும் அதனுடைய பொருளையும் விளக்குகிறது. இந்த பகுதி இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியையும் கூறுகிறது. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து பலியானதினாலே லேவியராகமம் முதல் 7 அதிகாரங்களில் கூறப்பட்டுள்ள எல்லா பலிகளும் இயேசுவின் மரணத்தில் நிறைவேறிவிட்டது என்ற நற்செய்தியை எடுத்துக் கூறுகிறது. 8 முதல் 10 வரை உள்ள அதிகாரங்களில் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகள் இடம்பெறுகின்றன. இந்த கட்டளைகள் ஆசாரியர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் எந்த அளவு உயர்ந்த நெறிகளை கைக்கொள்ள வேண்டும் என்பதை எடுத்துக் கூறுகிறது. இவைகளை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பார்ப்போமானால் இது ஆவிக்குரிய அநேக உண்மைகளை நமக்கு எடுத்துரைக்கிறது. 11ஆம் அதிகாரம் முதல் 22ஆம் அதிகாரம் வரையுள்ள பகுதிதான் இந்த புத்தகத்தின் மைய கருத்தாக அமைகிறது. இந்த பகுதியை சுத்திகரிப்பு என்று கூறலாம். ஆசரிப்பு கூடாரமும் அதில் பணிவிடை செய்யும் ஆசாரியர்களும் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராய் இருப்பது போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களும் பரிசுத்தமானவர்கள் என்பதை முழு உலகிற்கும் எடுத்துக்கூற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். லேவியராகமம் 11 முதல் 22 வரையுள்ள அதிகாரங்கள் இஸ்ரவேலர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை முக்கியத்துவப்படுத்துகிறது. அவர்கள் முற்றிலும் வேறுபட்டவர்களாக தெரிந்தெடுக்கப்பட்டார்கள். பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பது பொருளாகும். இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். வேதாகமம் இவர்களை தேவனுடைய சந்ததி என்று கூறுகிறது. நீங்கள் உங்கள் மகனோ மகளோ
புதிய இடத்திற்கு படிப்பு சம்பந்தமாகவோ வேலை சம்பந்தமாகவோ செல்லும்போது நீ எந்த குடும்பத்தை சேர்ந்தவன் என்பது உனக்கு தெரியும். குடும்ப கௌரவத்தை நீ காப்பாற்ற வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள் என்று அறிவுரை கூறுவீர்கள் இல்லையா? அதைத்தான் நம்முடைய பரம தகப்பன் இந்த லேவியராகம புத்தகத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் மூலம் முழு உலகிற்கும் எடுத்துக் கூறுகிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். நீங்கள் எனக்கு சொந்தமானவர்கள், எனக்கு சொந்தமானவர்கள் போல் நடந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை முழு உலகிற்கும் எடுத்து காட்டுங்கள் என்று தேவன் கூறுகிறார். 11 முதல் 22 அதிகாரம் வரையில் கூறப்பட்டுள்ள கட்டளைகள் தேவனுடைய ஜனங்களை பிரித்தெடுக்கப்பட்ட தனி சிறப்பு வாய்ந்த பரிசுத்த ஜனங்களாக மாற்றுகிறது. இதிலே உணவு கடத்த பிரமாணம் முதல் ஒவ்வொரு காரியத்திற்கும் பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கற்பனைகள் எல்லாம் பரிசுத்தம் என்னும் ஒரு வார்த்தையில் முடிவடைகிறது. பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிற ஜனங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். லேவியராகமம் 23 முதல் 25 அதிகாரம் வரையுள்ள பகுதியை ஊழியம் என்று அழைக்கலாம். யூதர்கள் அநேக பரிசுத்த நாட்களை ஆசரித்தார்கள். இவைகளை வேதாகமத்தின் முதல் 5 புத்தகங்களில் காணலாம். பரிசுத்த நாட்களில் ஆசாரியர்கள் பணிவிடை செய்ய வேண்டியதிருந்ததாலும் அந்த பணிவிடைகள் பரிசுத்தம் நிறைந்ததாக இருந்ததாலும் பரிசுத்த நாட்களை குறித்தும் பணிவிடைகளை குறித்தும் சிறப்பான சட்டத்திட்டங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். திருவிருந்து ஆராதனை எவ்வாறு நடத்துவது? புதிதாக நியமிக்கப்படும் போதகருக்கு திருவிருந்து ஆராதனை முறை அடங்கிய புத்தகம் கொடுக்கப்பட வேண்டும். இன்று திருவிருந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கப்படுவது போல அந்நாட்களில் பஸ்கா பண்டிகை பரிசுத்தமாய் ஆசரிக்கப்பட்டது. ஆகவே தான் லேவியராகமம் 23 முதல் 25 அதிகாரங்களில் ஆசாரியர்கள் பரிசுத்த ஆராதனை எவ்வாறு நடத்த வேண்டும் என்ற குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பஸ்காவை போன்ற பரிசுத்த நாட்களை தேவன் நியமித்த போது ஆசாரியர்கள் எதை நினைவு கூற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், எதற்காக விரும்புகிறார் என்ற கேள்விகளை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். தேவ ஜனங்கள் மறந்து போகும் சுபாவம் உள்ளவர்கள் என்பதை தேவன் நன்றாக அறிந்திருந்தார். ஆகவே தேவன் அவர்களுக்கு பரிசுத்த நாட்கள் நியமித்து, நீங்கள் இவைகளை மறந்து போகாதிருங்கள், இவைகளை நினைவு கூறுங்கள், இவைகளை செய்யுங்கள் என்று கூறுகிறார். இந்த பகுதியை நாம் ஊழியம் என்று கூறலாம். ஏனெனில் இவைகள் பரிசுத்த நாட்களையும் பரிசுத்த நியமங்களையும் குறித்த கட்டளையாயிருக்கிறது. லேவியராகமம் கடைசி 2 அதிகாரங்களை அர்ப்பணம் என்று அழைக்கலாம். லேவியராகமம், உபாகமம், யோசுவா ஆகிய புத்தகங்கள் ஒரே விதமாக முடிவடைகிறது. இந்த 3 புத்தகங்களும் தேவனுடைய ஜனங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு ஏற்ற பரிசுத்தமுள்ள ஜாதியாக இருக்க வேண்டுமென திட்டவட்டமான அறிவுடையோடு முடிவடைகிறது. அவர்கள் பரிசுத்தமாக இருப்பதற்காகவே விடுதலையாக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். இவ்வாறு லேவியராகம புத்தகத்தை பிரித்து படிக்கும்போது அவைகளை புரிந்து கொள்ள எளிதாக இருக்கும். இப்போது லேவியராகம புத்தகத்தில் காணப்படும் ஆன்மீக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதல் பகுதியாக பலி செலுத்துதலை எடுத்துக்கொள்வோம். முதல் 7 அதிகாரங்களில் ஆசாரியர்கள் எவ்வாறு தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும் என்ற குறிப்புகளை பார்க்கிறோம். உதாரணமாக, பாவம் செய்த ஒருவன் தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக ஆசரிப்பு கூடாரத்திற்கு வரும்போது ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே ஆசாரியன் அவனை சந்திக்கிறான். அங்கு ஆசாரியன் செலுத்த வேண்டிய பலியின் பொருளை எடுத்துக் கூறுகிறான். அவன் வெண்கல பலிபீடத்திற்கு வருவதற்கு முன்பாக ஆசாரியன் பலியின் அர்த்தத்தை அவனுக்கு எடுத்துக் கூறுகிறான். ஆசாரியர்கள் பலி செலுத்துவது மட்டுமல்லாமல் ஆசிரியர்களாகவும் செயல்பட்டனர். ஜனங்கள் தங்கள் சந்தேகங்களை ஆசாரியனிடத்தில் கேட்கும்போது ஆசாரியர்கள் தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறது என்பதை விளக்கமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். பாவம் செய்தவன் காளையின் மேல் தன் கையை வைக்க ஆசாரியன் கட்டளை கொடுப்பான். இவ்வாறு பாவியானவன் அந்த மிருகத்தின் மேல் தன் கையை வைக்கும்போது அந்த மிருகம் அவனுக்கு பிணையாக மாறிவிடுகிறது. அவனது பாவம்
அந்த காளையின் தலைக்கு சுமத்தப்படுகிறது. பாவியின் தண்டனையான மரணம் காளையின் தலையில் வந்துவிடுகிறது. இதுதான் பலியின் உள்ளான அர்த்தம். இதனை பிராயசித்த பலி என்று கூறப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்போஸ்தலன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் கிருபாதார பலி என்று கூறுகிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கூறுகிறார். பேதுரு கூறுவதையும் கேளுங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கூறுகிறார். இங்கு அப்போஸ்தலர்கள் கற்றுக் கொடுக்கும் தெளிவான உபதேசத்தை காண்கிறோம். சிலர் பிராயசித்த பலி வேதாகமத்தின் உபதேசம் அல்ல என்று கூறுகிறார்கள். ஆனால் வேத புத்தகம் பிராயசித்த பலியை மிகவும் வலியுறுத்துகிறது. இந்த உபதேசம் பஸ்காவிலிருந்து துவங்குகிறது. தொடர்ந்து ஆசரிப்பு கூடாரத்திலும் இதே கருத்து வலியுறுத்தப்படுகிறது. இந்த உபதேசம் பழைய ஏற்பாட்டின் அடிப்படை உண்மையாகவும் இருக்கிறது. புதிய ஏற்பாடு இந்த உண்மையை இயேசுவுக்கு ஒப்பிடுகிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் இந்த உண்மையை இயேசுவுக்கு ஒப்பிடுகின்றனர். மேசியாவின் வருகையை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்கள் மேசியாதான் பலியை நிறைவு செய்வார் என்றும் அறிந்திருந்தார்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஏசாயா, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று கூறுகிறார். இந்த வசனம் நாம் எல்லாரும் என்று தொடங்கி நம் எல்லாருடைய என்று முடிவடைகிறது. நாம் எல்லாரும் வழி தப்பி அவன் தன் வழியிலே போனோம் என்று கூறும்போது நானும் இதில் ஒருவன் என்று நினைத்து பார்த்ததுண்டா? இந்த வசனம் நம் எல்லாருடைய என்று முடிவடைகிறது. நம் எல்லாருடைய என்பது என்னையும் குறிப்பிடுகிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்கிறோமா? இந்த வசனத்தின் முதலில் வரும் நாம் எல்லாரும் ஒரு கெட்ட செய்தியாகும். நாம் எல்லாரும் பாவிகள். இது ஒரு கெட்ட செய்தி. ஆனால் இந்த வசனம் ஒரு நற்செய்தியோடு முடிவடைகிறது. தேவனாகிய பிதா மேசியாவாகிய தன் குமாரன் மேல் நம் எல்லாருடைய பாவத்தையும் சுமத்தினார், விழப்பண்ணினார். அவர் மூலமாக நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பதுதான் நற்செய்தி. லேவியராகமும் இந்த அடிப்படை சத்தியத்தை தான் சுவிசேஷமாக அறிவிக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பலியில் மார்க்கண்டத்தையும் முன்தொடையையும் ஆரோனுக்கும் அவனுடைய குமாரர்களுக்கும் பங்காக கொடுக்க வேண்டும் என்று தேவன் கூறியிருக்கிறார். ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் பலியின் இந்த பகுதியை எப்போதும் கொடுக்க வேண்டும். இது ஊழியர்களின் ஊதியமாகும். ஊழியக்காரன் என்ற வார்த்தையும் அபிஷேகம் என்ற வார்த்தையும் ஒன்றோடொன்று இணைந்த வார்த்தைகளாகும். ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் அதன் முன்னிடை சொற்களால் விளக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் அற்புதமாக கிரியை செய்கிறார். இந்த முன்னிடை சொல்லாகிய நமக்குள் என்ற வார்த்தை பரிசுத்த ஆவியானவரோடு அதிகம் தொடர்பு படுத்தி கூறப்படுகிறது. ஆனால் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் பலத்த கிரியை செய்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகத்தில் முன்னிடை சொல்லாகிய நம்மேல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று கூறப்படுகிறது. இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். பரிசுத்த ஆவி எப்போதும் ஊழியத்தோடு சம்பந்தப்பட்டதாகும். பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வரும் வரை நாம் ஊழியம் செய்ய முடியாது. நம்மில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதற்கு ஆதாரம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகிய 4 ஆவியின் கனிகளாகும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் கிரியை செய்வதற்கு ஆதாரம் ஆவியின் வரங்களாகும். புதிய ஏற்பாட்டில் சுமார் 21 வரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது.
பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் கிரியை செய்கிறார். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த முன்னிடைச் சொற்கள் பரிசுத்த ஆவியின் பலதரப்பட்ட கிரியைகளை எடுத்து காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டிலே பிரதான ஆசாரியன் அபிஷேகிக்கப்படுவதையும் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்குவதையும் காண முடியும். ஆசாரியர்கள் அபிஷேகம் பெற்ற மனிதர்கள் என்பதை விளக்குவதற்காக பலியின் இரத்தமானது அவர்கள் காதுகளின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசப்பட்டது. இது ஒரு அருமையான அடையாளமாகும். இந்த அடையாளம் ஆசாரியனை, நீ பரிசுத்தமான மனிதன், என் ஜனங்களை பரிசுத்தத்திற்கு நேராய் வழிநடத்த வேண்டும், நீ சாதாரண மனிதனாய் வாழ முடியாது, நீ அபிஷேகம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருக்கிறாய், நீ கேட்கும் ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. இது இன்றைய உலகிற்கு எவ்வளவு தூரம் பொருந்தும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்று என்னென்ன காரியங்களை நாம் கேட்கிறோம்? ஒரு பரிசுத்த மனிதன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவைகளை மாத்திரம் கேட்க வேண்டும். இது ஒரு பெரிய சவாலாகும். அந்த ஆசாரியர்கள் நம்மைப்போல் அநேக புத்தகங்களை வாசித்ததில்லை. அவர்களில் அநேகர் படித்தவர்களும் அல்ல. ஆகவே தான் வேத வசனங்கள் கேட்பதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய வசனங்களும் மற்றெந்த வாக்கியங்கள் ஆனாலும் சரி, கேட்கும் ஒவ்வொன்றும் அபிஷேகிக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் கை செய்யும் வேலைகள் அபிஷேகிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அவர்கள் அபிஷேகிக்கப்பட்ட, இல்லையெனில் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டும். இது ஒரு அருமையான அடையாளமாகும். மோசே இயேசுவை குறித்து நியாயப்பிரமாணத்தில் எழுதியுள்ளார் என்று கூறுவதை ஒரு எடுத்துக்காட்டு மூலம் நாம் காண முடியும். புதிய ஏற்பாட்டில் இயேசு குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கிய போது அவர்களை, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று கூறுகிறார். இயேசு ஏன் அவ்வாறு கூறினார்? ஏனென்றால் லேவியராகமத்தில் இந்த கட்டளை கொடுக்கப்பட்டுள்ளது. அந்நாட்களில் குஷ்டரோகம் பெரிய பிரச்சனையாக காணப்பட்டது. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள பல குஷ்டரோகங்கள் தொத்து வியாதிகளாக காணப்பட்டது. ஆனால் குஷ்டரோகிகள் தனியான இடத்திற்கு அனுப்பப்பட்டனர். அவர்கள் நிலைமை மிகவும் பரிதாபத்திற்கு உரியது. குஷ்டரோகம் எளிதில் குணமாகாது. நாகமான் குஷ்டரோகத்திலிருந்து சுகமானான். அவ்வாறு சுகமாகும் வாய்ப்புகளும் இருந்தது. தேவன் குஷ்டரோகத்தை சுகமாக்க முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் சுகமாக்கினார். அதை அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் செய்தார். ஒருவன் குஷ்டரோகத்தால் பாதிக்கப்படும் போது, அவனை யாராவது நெருங்கி வரும்போது அவன் தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். மக்கள் அவனை விட்டு ஒதுங்கி சென்று விடுவார்கள். தனிமையாக கைவிடப்பட்ட நிலையிலே வாழும் அந்த வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் ஒரு குஷ்டரோகி சுகமானான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் ஆசாரியனுக்கு தன்னை காட்டுவதற்கு முன்பாக தன் வீட்டிற்கு சென்று தன் மக்களோடும் தன் சமுதாயத்தோடும் இணைந்து வாழ அனுமதிக்கப்படவில்லை. அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தில் குஷ்டரோகியின் சுத்திகரிப்பு முறை கொடுக்கப்பட்டுள்ளது. குஷ்டரோகியின் சுத்திகரிப்புக்கு தேவையான பொருட்கள் என்னவென்றால், ஒரு மண்பாண்டம், 2 குருவிகள், ஒரு கேதுரு கட்டை, சிவப்பு நூல் மற்றும் ஈசோப்பு. ஆசாரியன் குஷ்டவியாதி சுகமாயிற்று என்று தீர்மானித்த போது அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொள்ள செய்வான். அந்த குருவியின் இரத்தம் அந்த தண்ணீரில் சிந்தப்பட வேண்டும். அந்த குருவியையும் மண்பாண்டத்தினுள் போட வேண்டும். உயிருள்ள குருவியை கேதுரு கட்டையில் சிவப்பு நூலினால் கட்டி மண்பாண்டத்தில் இருக்கும் இரத்தம் கலந்த தண்ணீரில் முக்கி வெளியே எடுக்க வேண்டும். பின்னர் ஆசாரியன் ஈசோப்பு கொப்பை எடுத்து இரத்தம் கலந்த தண்ணீரில் முக்கி குஷ்டரோகம் நீங்கி சுஸ்தமானவன் மேல் தெளிக்க வேண்டும். இது நமக்கு ஒருவேளை அருவருப்பாக தெரியலாம். ஆனால் இந்த சுத்திகரிப்பின் மூலமாக தேவன் நமக்கு ஒரு அருமையான அடையாளத்தை நினைப்பூட்டுகிறார். ஆசாரியன் கேதுரு கட்டையில்
சிவப்பு நூலால் கட்டப்பட்ட இரண்டாவது குருவியை இரத்தம் கலந்த தண்ணீரில் முக்கி பின் அதை வெளியே சுதந்திரமாக பறக்க விட்டு விடுகிறார். இது எதை அடையாளப்படுத்துகிறது? இதுவும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்த உவமானமாகும். முதலாவது, தண்ணீர் குஷ்டரோகி குஷ்டம் நீங்கி சுத்தமானதை குறிக்கிறது. கேதுரு கட்டை நாற்றம் எடுக்காத ஒன்று ஆனதால் அவனுடைய சரீரத்தில் மீண்டும் குஷ்டம் வராது என்பதை அடையாளப்படுத்துகிறது. சுதந்திரமாக பறக்கவிடும் இரண்டாவது பறவையானது குஷ்டரோகிக்கு கிடைக்கப்பெற்ற விடுதலையை எடுத்து காட்டுகிறது. இரண்டாவது, இது குஷ்டரோகிக்கு பொருந்துகிற ஒன்றாக மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பொருந்துகிற ஒன்றாகவும் காணப்படுகிறது. திறந்த மண்பாண்டம் இயேசுவின் பிறப்பை குறிப்பிடுகிறது. தேவன் மனிதனானார். தேவன் மண்பாண்டமாகிய மனித உருவெடுத்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரிக்கும்படியாக இந்த உலகிற்கு வந்தார். மண்பாண்டத்தில் கொல்லப்படும் குருவியானது இயேசுவின் பிறப்பையும் சிலுவை மரணத்தையும் சித்தரிக்கிறது. இரண்டாவது குருவி கேதுரு கட்டையில் சிவப்பு நூலால் கட்டப்பட்டு இரத்தம் கலந்த தண்ணீரில் மூழ்கி சுதந்திரமாக பறக்க விடுவது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை சித்தரிக்கிறது. புதிய ஏற்பாட்டின் சுவிசேஷத்தை பொறுத்த அளவில் 2 உண்மைகள் உள்ளன. அவைகள் இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும். இயேசுவின் மரணம் பாதி சுவிசேஷத்தை மட்டுமே கூறுகிறது. உயிர்த்தெழுதல் அடுத்த பாதி சுவிசேஷத்தை கூறுகிறது. இயேசுவின் மரணம் நம்முடைய பாவங்கள் எவ்வாறாக மன்னிக்கப்பட முடியும் என்பதை கூறுகிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதல் நாம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு எவ்வாறு ஐக்கியமுள்ளவர்களாக இருக்க முடியும் என்பதை கூறுகிறது. இந்த 2 சுவிசேஷங்களும் லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள சுத்திகரிப்பின் மூலம் சித்தரிக்கப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, லேவியராகமத்தில் நாம் அநேக சட்டத்திட்டங்களை காண்கிறோம். இவைகள் அனைத்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டே எழுதப்பட்டுள்ளது. அவற்றில் சில உணவை பற்றிய சட்டத்திட்டங்களாகும். இன்று உணவை பற்றியும் குறிப்பாக ஊட்டச்சத்துக்களை பற்றியும் அதிக அக்கறை கொள்ளும் நாம் இந்த சட்டத்திட்டங்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் தன்னுடைய புத்தகத்தில் மோசே தேவனிடத்திலிருந்து வெளிப்படுத்தலை பெற்றிராவிட்டால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே மருத்துவத் துறையில் நிபுணர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பார். ஏனென்றால் மோசேக்கு கிருமிகளை ஒழிப்பது தெரிந்திருந்தது. வியாதியுற்றவர்களை மற்றும் இறந்தவர்களை தொட்ட பின் எவ்வாறு தங்களை சுத்தம் செய்வது போன்ற விஷயங்களும் தெரிந்திருந்தது. யாத்ராகமத்தில் மோசே தேவனுடைய மக்கள் இந்த உணவு விதிகளை எல்லாம் கைக்கொள்ளும் போது அவர்களுக்கு எந்த வியாதியும் வராது என்று வாக்குறுதி கொடுப்பதையும் பார்க்கிறோம். மேலும் லேவியராகமம் தடை விதிக்கும் அநேக காரியங்களையும் நாம் காண்கிறோம். ஓரின சேர்க்கைக்கு வேத புத்தகம் தடை விதிக்கிறது. ஏனென்றால் இது தேவன் மனிதனுக்காக வைத்திருக்கும் திட்டத்தில் பொருந்த முடியாத ஒன்றாகும். சரியான நபர்கள் சரியான துணைகளாக இணைந்து சரியான பெற்றோர்களாக மாறி சரியான நபர்களை பெற்றெடுக்க வேண்டும். இது தேவனுடைய நீதி. இதற்கு விரோதமான எல்லா ஒழுக்கக்கேடுகளுக்கும் வேத புத்தகம் தடை விதிப்பதை நாம் காண முடியும். இவற்றை மோசே நேரடியாக கூறி எச்சரிக்கிறார். லேவியராகமத்தில் மோசே அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் அசுத்த ஆவிகளை ஏவுகிறவர்களையும் வன்மையாக கண்டிக்கிறார். மோசேயின் நியாயப்பிரமாணங்கள் மிகவும் கடினமாக காணப்படுகிறது. ஏனெனில் யூத மக்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும். லேவியராகமம் வலியுறுத்தும் ஒரே கருத்து பரிசுத்தம். அன்பானவர்களே, இதுவரை நாம் லேவியராகமத்திலிருந்து கற்றுக்கொண்ட கருத்துக்கள் தொடர்ந்து லேவியராகம புத்தகத்தை படிக்கவும் அதிலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன். லேவியராகமம் மக்களை தேவனுக்கு நேராக வழிநடத்தும் ஆசாரியர்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் மக்கள் மத்தியில் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது. மேலும் ஆசாரியர்கள் மக்களை பரிசுத்தத்தில் வழிநடத்த வேண்டும் என்று மக்கள் நலனையும் வலியுறுத்துகிறது. இன்றும் நாம் நமது நலனில் மட்டும் அக்கறை காட்டாமல் நம்மை சுற்றியுள்ள மக்கள் நலனிலும்
அதாவது நம்மை சுற்றியுள்ளவர்கள் பரிசுத்தமாய் வாழ அவர்களுக்கு உதவி புரியவும் நம்மை தூண்டுகிறது. நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று தேவனாகிய கர்த்தர் கூறுகிறார். இந்நிகழ்ச்சியை கேட்டமைக்கு நன்றி கூறுகிறோம். எமது முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.